முக்கிய செய்திகள். ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்குமாறு அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அழைப்பு. தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை வேண்டுகோள். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் அறிவிப்பு. மோடியின் விளக்கத்தை நிராகரித்ததால் புதிய சர்ச்சை. அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் பேசியது என்ன? நாட்டு மக்களிடம் உண்மையை கூறுமாறு பிரதமருக்கு காங்கிரஸ் வலியுறுத்தல். தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளுக்கு வருடாந்திர பாஸ் வணிக பயன்பாட்டு வாகனங்களுக்கு பொருந்தாது என நிதின் கட்கரி அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக போரை நிறுத்திவிட்டு சமரச முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா வலியுறுத்தியுள்ளது. அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவோ கையெழுத்திடவோ ஈரான் மறுத்து வருகிறது. இதையடுத்து கடந்த 6 நாட்களாக அந்நாட்டின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் கடும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இதுவரை 600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் எந்த நேரத்திலும் ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்கள் அதிபர் டிரம்பிடம் கேட்டபோது தான் என்ன செய்வேன் என்று யாருக்கும் தெரியாது என்று